4 நாட்கள்ல 7 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன பிரிவுகளின் கீழ ஒரு வேட்பாளர் மேலயோ இல்ல உங்க கட்சி மேலயோ வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்றீங்களா சார்? இல்ல அதுதான் என்னன்னா உரிய அனுமதியின்றி பரப்புரை செய்தது, பொது இடத்தில் சட்டத்திற்கு புறம்பாக கூடியது, கூட்டத்தை கூட்டியது, போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது. இது போல ஒரு 4-5 பிரிவுகளின் ஒரு தேர்தல் களம் என்றால் அப்படிதான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே சார். அதுக்கு வழக்கு போட வேண்டிய அவசியம் இருக்குங்களா? அதுதான் சொல்றேன். அதுதான் என்னன்னா, ஆளுகின்ற அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை தவிர வேறு யாருமே களத்திற்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு களம் அதிமுகவோ பிஜேபியோ போட்டியிடல. வெளிப்படையாக 1 to 1 திமுக வெர்சஸ் நாம் தமிழர்னு களம் மாறி இருக்குது. சோ எங்களையும் எந்த வகையில எல்லாம் முடக்கலாம்ங்கிறதுக்கு இந்த அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக செய்யறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நாங்க பரப்புரைக்கு போறப்ப திமுக குண்டர்கள் ஒவ்வொரு பகுதியில அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நீங்க பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, நீங்க வெளியில போங்க, நீங்க நோட்டீஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு பெரிய அடக்குமுறை. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு வெறும் வேடிக்கை தான் பார்க்கறதே ஒழிய எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல்ல முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறது எங்களோட ஜனநாயக உரிமை. ஆனால் வாக்கு கேட்க போகும்போது நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு திமுக குண்டர்கள் சொல்றாங்க. அதை காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் வேடிக்கை பார்க்கிறது.